வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசவிருக்கும் தலைப்பு இன்றைய வாழ்க்கை பயணம் நிம்மதியை தேடி. இதுவே சரி என்று தீர்ப்பு கூற இருக்கும் நடுவர் ஐயா தமிழ் கடல் தென்காசி தென்றல். எங்க அம்மாக்கெல்லாம் வீட்டம்மாக்கெல்லாம் காசுதான் வரும். இந்த இப்போ எங்களோட டீம் பேசி முடிச்ச பிறகு அவங்க மைண்ட் மாறும் பாருங்க. நீங்க நாமெல்லாம் நிம்மதியா முக்கியம் மாறும் பாருங்க. நாம எல்லாத்துக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வச்சு அடிப்பாங்க, இப்ப தெருவில் வச்சு அடிப்பாங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது, நீங்க தான் பொறுப்பு. ஐயா, உங்களுக்கு சார்பான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எதிரணியை பார்த்து கேட்கிறேன், நீங்க எல்லாம் பட்டிமன்றத்துக்கு எதுக்காக வந்தீங்க? பேசி முடிச்ச பிறகு நடுவர் ஐயா அவர்கள் தலைக்கு 1000 திராம்ஸ் தருவாங்க வந்தீங்க. எனக்கு கிடையாது, அப்புறம் நான் எங்க அங்க கொடுங்க. அப்படி சொல்லுங்க ஐயா. பிச்சை எடுக்கான பெருமாள் அதை புடுவான அனுமானம் நான் எங்க வந்து கொடுங்க. ஆக நீங்க பேசும்போது கிடைக்கிற கைத்தட்டல்களும், அப்படியே நீங்க எங்களை ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கிற கைத்தட்டல்களும், பேசி முடிச்ச பிறகு கிடைக்க போற பாராட்டுகளும் உங்களுக்கு நிம்மதியை தரப்போகுது. சீக்கிரம் பேச முடிச்சாதான் இவங்களுக்கு நிம்மதி. ஆக உங்களுடைய இந்த பயணமே நிம்மதியை தேடிதான். ஆனா நீங்க எல்லாம் பேச வந்திருப்பதோ நிதியை தேடி. இதுவே முரணாத்தான் இருக்கு. சரி, முன்னேறி போவோம். சும்மா வாய் தேவடாது. ஐயா, வாழ்க்கையே ஒரு தேடல். அதிலும் இந்த நிம்மதிக்கான தேடல் சுகமானது, நிதிக்கான தேடலோ சுமையானது. அதை சுமக்கின்ற மக்களுக்கு தான் தெரியும். அதை ஏற்கனவே 2 பேர் பேசிட்டாங்க. அடுத்ததா சகோதரி மகா அவர்கள் வந்து பேசுவாங்க பாருங்க. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. பாப்போம். நீங்க அவங்க சொல்லணும்னு நினைச்ச பாட்டை சொல்லிட்டீங்கன்னு சொல்ல முடியாத. ஐயா, நம்ம எல்லாருமே இங்க அலுவலகத்துல வேலை பார்க்கிறோம், ஆண்கள் பெண்கள் அப்படின்ட்டு. நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியா இல்லைன்னு வைங்களேன், அந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியுமா? முடியாதுங்க. ஆனா அவ்வளவு ஏங்க, என் வீட்டுல என் மனைவி இருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிறாங்க. மனைவி மட்டும் நிம்மதியா இல்லைன்னு வைங்களேன், ஹாப்பியா இல்லைன்னு வைங்களேன், நான் வீட்டுக்குள்ள போகும்போது கிச்சனை எட்டி பார்த்தா பூரிக்கட்டை பறக்கும், ஹாலுக்கு போனா டிவி ரிமோட் பறக்கும். அவங்கள பார்த்தா தெரியல. அதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்குங்கய்யா. ஆனா அதே வந்து என் மனைவி நிம்மதியா இருக்கிறாங்கன்னு வைங்க, ஐ மீன் ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு வைங்க. எப்படி ஹாப்பி வரும் துட்டு இல்லாம? சார், துட்டு மட்டுமே இல்லன்றத நான் நிரூபிக்கிறேன் சார். அதையே நாங்க அதான் நிரூபிச்சு சம்பளத்தை வாங்கி இந்த மாசம் எங்கள்ட்ட கொடுத்துறோம். அப்போ என் மனைவி நிம்மதியா இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்மளாம் கேள்விப்படுவோம்ல சொர்க்கம் சொர்க்கம். அதை யாரையா போய் பார்த்தது? மேல நீங்களே பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போனாலே வரவேற்புல இருந்து அன்றைய பொழுது போறதே தெரியாது. நீங்க சம்பளத்தை மட்டும் கொடுக்காம இருந்து பாருங்க, வரவேற்பு எப்படி கிடைக்கும். ஐயா, அதையே செஞ்சு பார்ப்போம். ஐயா, இந்த நிதியை தேடி போற எல்லாருமே ஒரு காலகட்டத்துல நிதியை சம்பாதிச்சுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அட போங்க தம்பி, காசு பணம் தான் சம்பாதிச்சுட்டேன், உடம்ப ஒழுங்கா கவனிக்கல, சரியா தூங்கல, மனைவி மக்களை கவனிக்கல, நண்பர்கள் கூட நேரம் செலவழிக்கல, இப்படித்தான் சொல்றாங்களே தவிர ஆகா ஒவ்வொரு நிம்மதியா இருக்குன்னு சொல்றதே இல்லைங்கய்யா. ஆக நம்ம எப்போ மனிதனுக்கு வாழ்க்கையில வந்து நிம்மதி அப்படின்றது மிக மிக அவசியம். அது ஒரு பேசிக் நீடு. நம்ம எல்லாம் என்ன பிறக்கும் போது எதையா கொண்டு வந்தோமா, இல்ல போகும்போதுதான் எதையா கொண்டு போறோமா? அப்படியே வந்தோம், நல்லபடியா நிம்மதியா வாழ்வோம், போயிட்டே இருப்போம். என்ன பிரச்சனைன்றோம் இல்லையா? ஒரு விஷயத்த சொல்ல, பிறக்கும் போது எனக்கு கொண்டு வந்தா ஒண்ணும் இல்ல இல்லையா? நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாக போக போறோம். அதான் உண்மை. பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவே குறிக்கும் இச்செல்வம் சிவன் கொடுத்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் இறைவா கட்சி ஏகமேன்னு பாடுறாரு கண்ணன். பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதோ ஒன்னும் கொண்டு போவதில்லை. ஆனா இடையில இந்த கிடைக்கு பாத்தீங்களா காசு, யாருக்கு தெரியுமா? கஷ்டப்படக்கூடிய ஜென்மங்களுக்கு உயிர்களுக்கு கொடுத்து உதவாம குலாமரேங்கிற குலாமர் என்ன தெரியுமா? பப்ளிக்கா இருந்தா சொல்ல முடியாது, ஆனா நான் சொல்றேன், அறிவு கட்டாதவங்க பேசுறாரு.
இறக்கும் குலாமருக்கு என்று சொல்வேன். கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்காம நீ அந்த பணம் உனக்காக கொடுக்கப்பட்டதில்லை, கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணம். அதை கொடுக்காம சாகக்கூடியவர்களை பார்த்து அறிவற்றவர்களே என்று பேசுற. அதான் சொன்னார், பிறக்கும் போது கொடு வந்தது இல்லை. தொடரட்டும். நாம எல்லாரும் அடிக்கடி செய்தித்தாள்ல படிச்சிருப்போம், கார்பரேட் கம்பெனில கை நிறைய சம்பளம் வாங்குறவரு அவர் மனசுக்கு பிடிச்ச இயற்கை விவசாயம், பண்ணை விவசாயம் இல்ல சுயதொழில் செய்யறாருன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அவர் ஏன் அப்படி பண்றாரு? அவர் அங்க காசு நிறைய சம்பாதிக்கலையா? ஏன் அவர் அப்படி பண்றாருன்னா அவருக்கு இதுல நிம்மதி கிடைச்சிருக்குங்க, ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அந்த பயிரிடுறது காசு வேணுமே ஐயா. அதுக்காக அவர் வந்து நிதினு ஓட மாட்டாரு, உரமா வாங்குறதுக்கு வேணுமா காசு? அதுக்கு நான் அதுக்கு பின்னாடி வர்றேங்க ஐயா. இதை பத்தி நானும் பேசுவேன். அடுத்த வருஷம் படிமன்றியா அடுத்த வழியில பேச போற பாருங்க, அதுதான் வருதுங்கய்யா. ஆண்டவே, அதாவது திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடலாம்னு சொன்னாங்க, தப்பு இல்லைங்க. ஆனா அலையக்கூடாது. ஏன்னா தேடுதல் வேறு, அலைதல் வேறு. புரியுதுங்களா? ஏங்க நாங்க ஒண்ணும் நிதியை சம்பாதிக்க வேணும்னு சொல்லலங்க, சம்பாதிங்க. ஆனா நிதியை தேடி நிம்மதியை இழந்துடாதுன்னு தான் சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா நிம்மதின்ற வெள்ளி இருந்தாதான் நிதின்ற அம்பையே நீங்க பயன்படுத்த முடியும். இல்லைங்க ஐயா, வாழ்க்கைக்கு பணம் தேவைதாங்க. ஆனா பணம் மட்டுமே தேவையானா இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கான ஓட்டமும் தேவைதான். ஏன்னா பணமின்றி இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. ஆனா அதுக்கு ஒரு அளவு வேணும்ன்ற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, காலில் கிடக்கிற செருப்பு மாதிரி சின்னதா இருந்துச்சுன்னு கடிக்கும் காலம், அப்படியே பெருசா இருந்துச்சுன்னா எடறி விடும். அது போலதான் நிதியம் குறைஞ்சுன்னா சொல்லும், கூடுதான் மெல்லும். எவ்வளவுதான் சம்பாத்தியம் சொல்றீங்க, ஒரு அளவு வச்சுக்கீங்களா? சொல்றேன் பாருங்கய்யா. அது ஒரு சொல்றேன் பாருங்க, சொல்றேன் பாருங்க, அதை நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த பாருங்க திரும்பியும் பாடி லாங்குவேஜ் தான் தெரியாத வர தெரியும், பாயிண்ட் வர மாட்டேன். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். இதத்தாயா சொல்ல வந்த கொஞ்சம் அப்படி அதெல்லாம் நீங்க எப்படியும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிரமங்கள் ஏன்னா துண்டு கிட்ட வச்சுதானே பேசிட்டு இருக்கிறோம். துண்டு சீட்டு இல்லாட்டி வேலையை நடக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம எதிரணியில் உள்ள சகோதரர் நவீன் அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து காசு இருந்தா இமயமலை தேடி போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது தப்புங்கய்யா. இப்படி ஒரு அருமையான தத்துவ பாடலை கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னங்கய்யா குறை? நிதி இல்லையா, இல்ல அவருக்கு காசு இல்லையா, புகழ் இல்லையா, செல்வாக்கு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவரே வருஷத்துல பாதி நாள் இமயமலை நோக்கி போறாரு, காசு தேடி போறாங்க, நிம்மதியா தேடி போறாங்க, சம்பாத்தியம் பண்ணி முடிச்சுட்டாரா? அவருக்கு நிம்மதி இல்லையே. அப்படி சொன்னாரா நிம்மதி இல்ல? 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தானங்கய்யா ஊரை கூட்டி மீடியா முன்னாடி சொன்னாரு நிம்மதியா இல்ல. நான் சொல்லுங்க, அவர் தாங்க சொன்னாரு. இந்த ரஜினி தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயா நான் ஒரு 90s கிட்ஸ், அதனால எனக்கு தமிழ் இலக்கியம் பற்றிலாம் அவ்வளவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சினிமால இருந்து ஒரு பாடலை மேற்கோள் காட்டுறேன். இந்த 96 ராமம் லைஃப் ஆஃப் ராம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல கூட என் காலத்து கனவு கண்ணி த்ரீசா நடிச்சிருப்பாங்க. அவங்க இப்பவே கனவு கண்ணிதான். எனக்கு மட்டுமா எல்லாருக்கும் என்ன அவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாட்டு வரும் பாருங்க, இருந்தா உங்க மனைவியை வச்சுக்கிட்டே நீங்க எப்படி பேசுறீங்க? அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்கய்யா. ஏன்னா இத மாதிரி எத்தனை இதை நம்ம பாட்டு இருக்குமா நான் உள்ள வீட்டுல அதை பின்னாடி பாத்துக்கோங்க ஐயா. அதுல ஒரு பாட்டு வரும், கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகு புரியுது உலகை. வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்றது நரை வந்த பிறகுதாங்க புரியும். ஆனா அது கூட சரியா புரியாம நம்ம எதிரணியில இருக்கிறவங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறாங்கய்யா. அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மட்டும் நிம்மதி இல்லைங்கய்யா, ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்த பின்னும் நிம்மதி தேவைப்படுது. அதனாலதான் ஒரு மனிதன் மறைந்த பின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று சொன்னார்கள். ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொன்னார்களே தவிர ரெஸ்ட் இன் மணி என்று சொல்லவில்லை. ஆக இன்றைய வாழ்க்கை பயணத்தில் நிம்மதி என்பது மிகவும் முக்கியம் என்று கூறி என்னுடைய கருத்தை நான் இங்கு அழுத்த திருத்தமாக பதிவு செய்து
எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. அதாவது வருஷம் சிவபாலனுடைய அந்த இது வந்து அப்படியே டெவலப் ஆயிட்டே போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படியே புள்ள பிச்சு மாதிரி பேசினாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடுவர் அவரை போட்டுருக்கேன். அந்த மாதிரி பேசுறாரு. ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, ஒரு ஆன்மா நிம்மதி அடையனா கூட நான் அவர்கிட்ட இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஆன்மா சாந்தி எனக்கும் தெரியல. எல்லாரும் சொல்லி நினைக்கிறேன் ஆன்மா சாந்தி செத்த பிறகு ஆன்மா சாந்தி அடை. எவன் ஒருவன் உயிரோட வாழும் போது நல்ல விஷயத்த செஞ்சானோ அவன் ஆன்மா சாந்தி அடையும் நிம்மதியா இல்லையா? அந்த அருமையான கருத்தை சொன்னாங்க. இதெல்லாம் விட்டுட்டு சும்மா காசு அலைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க, அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு நிம்மதி தான் முக்கியம், எங்களுக்கு நிதிதான் முக்கியம் என்று நம்முடைய சொல்லல. எங்களுக்கு நிதிதான் முக்கியம் என்று நம்முடைய சகோதரி